அனைவருக்கும் வணக்கம். 20 தினங்களுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் அவதரித்த தினம் அல்லது விநாயகர் பிறந்த நாள். வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வளர்வரியில் சதுர்த்தி அன்று வருவதுதான் விநாயகர் அவதரித்த தினம். விநாயகர் 12 அவதாரங்கள் எடுத்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. குறிப்பாக விநாயகரை தான் எந்த காரியம் தொடங்கினாலும் அவரை வைத்தே தொடங்குவார்கள். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று மஞ்சள், சாணி அல்லது களிமண்ணில் பிடித்து வைத்து சந்தன குங்குமம் விட்டால் பிள்ளையாராகி விடுவார். ஏனெனில் பிள்ளையார் என்பவர் விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடியவர். எந்த விக்னமும் வராமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வைப்பவர் விக்னேஸ்வரன். விநாயகர் என்பது என்பது இதற்கு மேலானவர் யாரும் இல்லை. அந்த நாயகர் விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படி இவர் எடுத்த முக்கிய அவதாரங்கள் காலத்திற்கேற்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யுகத்திலும் அவர் அவதாரம் முடிக்கிறார். அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக எழுதும் பொழுது கூட விநாயகர் சுழி என்று போட்டுதான் எழுதுவார்கள். எனவே ஒரு நல்ல காரியத்தை தொடங்க முன்பும் பிள்ளையார் பிடித்து வைப்பதும், அதேபோல் எழுதுவதில் முதலில் பிள்ளையார் சுழி ஓடுவதும், பிள்ளையார் என்பது ஒவ்வொருடம் இணைந்தே வருகிறது. குறிப்பாக விநாயகரை கஜானர் என்று அழைக்கப்படுகிறார். அது காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் கஜமகாசூரன் என்பவன் சிவனை வேண்டி தவம் செய்து வரங்களை பெற்றார். அந்த வரங்களில் முக்கியமானது மனிதனாலோ விலங்குகளாலோ ஆயுதத்தாலோ தன்னை யாரும் வதம் செய்யக்கூடாது, அதாவது கொல்லக்கூடாது என்று வரத்தை பெற்றார். அதன் பிறகு தன் பலம் அறிந்து அவர் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினார். தேவர்கள் அவனுடன் எவ்வளவு போர் புரிந்தும் அவன் வாங்கிய வரத்தால் வெற்றி பெற முடியாமல் போனது. இந்நிலையில்தான் தேவர்கள் சிவபெருமானை சந்தித்து முறையிட்ட பொழுது, அப்பொழுது சிவபெருமானும் பார்வதியும் யானை முகமும் மனித உடலிடம் உள்ள விநாயகரை கஜமுகாசூரனை வதம் செய்ய அனுப்பி வைத்தனர். கஜமுகாசூரனுக்கும் யானை முகமும் தலையில் கம்பும் உள்ள மிகப்பெரிய அசுரனாக இருந்தார். அவனுடன் விநாயகர் கடுமையாக போர் புரிந்தார். எந்த ஆயுதத்தாலும் அவனை வீழ்த்த முடியவில்லை என்பதை கண்டறிந்த விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து அதனால் அவன் மீது ஏவிய பொழுது அவன் வீழ்ந்து விநாயகரை கொலை செய்ய வேண்டும் என்று மூஞ்சோராக அவதாரம் எடுத்த பொழுது விநாயகர் தனது அருளால் அவனை ஆட்கொண்டு தனது வாகனமாகவே மாற்றிக்கொண்டார். அந்த விநாயகருக்கு பேர் தான் கஜானர் என்று அழைக்கப்படுகிறார். அதைத் தவிர விநாயகரை வக்கரத்துண்டர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது காசியை துராசரன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான். அவனை அழிக்க சக்தி தேவியை நோக்கி தேவர்கள் தவமிருந்தனர். அதனால் மனமறிஞ சக்தி வக்கரத்துண்ட விநாயகரை தோற்றுவித்தார். சிம்மவாகனத்தில் எழுந்தருளிய வக்கரத்துண்டர் துராசுரனை அழித்து அருள் புரிந்தார். அடுத்து சிந்தாமணி கணபதி என்று அழைக்கப்படுகிறார். அபிஜித் என்ற அசுரனுக்கும் குணவதிக்கு முறையர்களால் பிறந்த கணன் என்பவன் கபிலரை துன்புறுத்தி அவரிடம் இருந்த சிந்தாமணியை கவர்ந்தான். இதனால் வருந்திய கபிலர் விநாயகரை மனமுறிய வழிவிட்டார். அவருக்கு அருள் புரிய திருவுளம் கொண்ட பிள்ளையார் கணனை அழித்து சிந்தாமணியை மீட்டு கொடுத்தார். அடுத்து விக்ன விநாயகராக அவதாரம் எடுத்தார். அதாவது வரேணியன் புஷ்பவதி என்ற தம்பதியரிடம் தோன்றி தடைகளை அகற்றி விக்ன விநாயகர். இவர் வரணியன் என்பவருக்கு உபதேசித்தது கணபதி கீதை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து மயூ ரேச கணபதி சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடித்து வழிபட்ட பார்வதி தேவியிடம் அவதரித்து மயில் வடிவனான சிந்து என்ற அசுரனை அழித்து அவனே வாகனமாக கொண்டவர்தான் இந்த மயூ ரேச கணபதி. அதேபோல் பாலச்சந்திரர் கணபதி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தேவர்களை அடக்கி ஆண்ட அனலன் என்ற அசுரனை விநாயகர் விழுங்கினார். அதனால் உண்டான வெண்மை நீங்க மிக குளிர்ச்சியாக உள்ள சந்திரனை நெற்றில் அணிந்து பாலச்சந்திரர் என்று பெயரும் பெற்றார். தூமகேது
புகை வடிவான அசுரன் ஒருவனை அழிப்பதற்காக அவதரித்தவர் தூமகேது விநாயகர். மாதவன் சுமுதா என்ற அரச தம்பதியருக்கு பிள்ளையாக தோன்றி தூமகேதுவை வதைத்தார் இந்த பிள்ளையார். அடுத்து அனைவராலும் அறியப்படுகின்ற கணேசர் என்ற பெயரிலும் அவர் அவதாரம் எடுத்துள்ளார். பலி என்னும் அரக்கனை கொல்ல கணங்களுக்கு தலைவனாக வந்து வெற்றி கண்டதால் கணேசர் என்ற திருப்பெயர் பெற்றார் பிள்ளையார். கணபதி பார்வதி பரமேஸ்வரன் யானையின் சித்திரத்தை பார்த்து கழிக்கும் பொழுது அவதரித்தவர் கணபதி. அதேபோல மாக்கோடகர் காசிப முனிவரின் பிரார்த்தனையால் அதிதியிடம் பிறந்தவர் மார்க்கோடுகர். தேவாத்த நாரதர்களின் இவரால் சமகாரம் செய்யப்பட்டனர். துண்டி கணபதி துராசதன் என்ற அரக்கனை அழிக்க உமையவளின் திருவோரால் அவதரித்தவர் துண்டி கணபதி. வல்லப கணபதி மரீசு முனிவரின் மகள் வல்லபையை மணந்து வல்லப கணபதி என்று பெயர் பெற்றார். அதுவுமில்லாமல் மகாபாரத காலத்தில் வியாசர் அவர்கள் மகாபாரதத்தை எழுத விநாயகரை வேண்டிக் கொண்ட பொழுது விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார். அதாவது மகாபாரதத்தை நீ நிறுத்தாமல் சொல்ல வேண்டும், அப்பொழுது எழுதுவேன், நிறுத்திவிட்டால் எழுதுவதை நிறுத்திவிடுவேன் என்று சொன்னார். அதற்கு வியாசரும் விநாயகரிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார். நான் சொல்லுகின்ற மகாபாரதத்தை நீங்கள் எழுதுகின்ற பொழுது முழுமையாக புரிந்து கொண்டுதான் நீங்கள் எழுத வேண்டும் என்றார். அந்த புரிந்து கொள்வதற்கும் சொல்வதற்கும் இடைப்பட்ட காலத்தை தனக்கு பயன்படுத்தி வியாசர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்த பொழுது விநாயகர் எழுதி எழுத்தாணி உடைந்து விட்டது. உடனே தான் நிறுத்தாமல் அதை எழுத வேண்டும் என்பதற்காக தனது கொம்பை உடித்து அதை எழுத்தாணியை ஆக்கி விநாயகர் மகாபாரதத்தை எழுதி முடித்தார் என்ற ஒரு வரலாறு உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்து சமயத்தில் 6 சமயங்கள் உள்ளன. அதில் கானபத்தியம் என்ற சமயமானது விநாயகர் வழிபாட்டை குறிக்கிறது. அதேபோல் சைவம் சிவனையும், வைணவம் பெருமாளையும், சாக்தம் சக்தி வழிபாட்டையும், சௌரம் சூரிய வழிபாட்டையும், கௌமாரம் முருக வழிபாட்டையும் குறிக்கிறது. அதில் கானபத்தியம் என்பது விநாயகருக்கென்றே தனியாக சமய வழிபாட்டு முறையே இருக்கிறது.